Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் மேக்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இது நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின் பேப்பர் கேதர் பண்ணுங்கள். மினிமம் 5 to 6 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பராவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. எக்ஸாம் மேக்ஸிமம் ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பராவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம 3 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் த 4th மாடல் கொஷின் பேப்பர். ஓவரால் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100, அதில் 14 மார்க்ஸ் 1 மார்க்ஸ். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ஒரு சாப்டர்லேயும் லாஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கும் இல்லையா, அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுலேயுமே நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் போட்டுட்டு ரீசெக் பண்ணுங்கள். ஏன்னா சேம் அதாவது கொஷனில் சின்ன ட்விஸ்ட் வச்சுட்டு அதுக்கான ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதனால் ஒன்ஸ் ரீசெக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம 1 மார்க்ஸில் மேக்ஸிமம் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு நம்ம தரோவாக இருக்கணும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும். சரிங்களா, நாட் ஒன்லி சயின்ஸ் சோஷியல்ன்ற மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயுமே 1 மார்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது உங்களோட ஓவரால் மார்க்ஸில். ஸோ அதனால் 1 மார்க்ஸ் மட்டும் நம்ம ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் தரோவாகவும் இருக்கணும். அதில் எந்த மிஸ்டேக்ஸும் வரக்கூடாதுன்ற அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்களா, இப்போது நமக்கு 12 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் 100ல் 12 1 மார்க்ஸ். ஸோ இதில் 1 மார்க்ஸில் 14 1 மார்க்ஸு 14 அவுட் ஆஃப் 14 வாங்குற அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அடுத்து பார்ட் 2 பார்த்திங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஷின்ஸ். இதில் 28th கொஷின் கம்பல்சரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது பார்க்காதவங்க 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோன்னு பார்க்கலாம். அப்படி இல்லையா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், 10th ஸ்டாண்டர்ட் லிங்க். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் அலோன் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் எதுக்கு தரணும்னா கிராஃப் அண்ட் தென் ஜியாமெட்ரி. இதில் ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும், கிராஃப் ஜியாமெட்ரி இதெல்லாமே. அதுக்கு அடுத்தது ரிமைனிங் இருக்கக்கூடியது இந்த 2 மார்க் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஃபுல்லாக நான் தரோம் மேம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக 85 to 90 மார்க்ஸ் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். நான் ஃபுல் மார்க்ஸ் கூட நான் சொல்லிடுவேன். பட் சம்டைம்ஸ் இந்த கொஷின் பேட்டர்ன்ஸ் சில டைம் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்தால் அதனால் நான் 85 to 90 மார்க்ஸ்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட மார்க்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் இதில் இருந்து நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷினில் ஒரு கொஷின் கூட நீங்கள் ஆப்ஷன் வைக்கக்கூடாது. நீங்கள் மார்க் பண்ணி கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஐம் தரோ. அண்ட் தென் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் நான் ஃபுல்லாக ப்ராப்பராக அதாவது போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம். நமக்கு மெமரைஸ் எப்போ ஆகும்னா ஜஸ்ட் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போகிறது கிடையாது. நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணியும் பார்த்தா தான் நம்ம மனசில் பதியும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸும் கொடுக்கணும். ஸ்டடி பிளான் வைஸ் டெய்லி நம்ம மேக்ஸ் கொடுத்துருக்கோம், டெய்லி 1 ஹவராவது ஸ்பெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி. த சேம் திங் ஒரு நாள் எக்ஸசைஸ் சம்ஸ் ஒரு நாள் எக்ஸாம்பிள் சம்ஸ்ன்ற மாதிரி தான் ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே ரொம்ப ஈஸியாக நீங்கள் எல்லா சாப்டரையும் சீக்கிரமாக முடிச்சிடலாம். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அந்தந்த சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல்லாக தரோவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ முடித்தவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொஷின் பேப்பரை டெஸ்ட் எழுதி பாருங்கள். உங்களோட அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ பேஸ் பண்ணி வரக்கூடிய மார்க்ஸ் சரிங்களா, அதை மட்டும் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க இதை ஓரல் டெஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் எழுதிட்டு உங்களோட மார்க்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏன்னா எந்த அளவுக்கு ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் ஜஸ்ட்டு டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம சொல்கிறது நம்ம வாய் வழியாக சொல்லும் போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அந்த கொஷின்ஸ் எல்லாம் நான் ரெடி ப்ரிப்பேர்ட் அப்படின்னும் போது நீங்கள் இதை பார்த்து எழுதும் போது எந்தெந்த கொஷின் உங்களுக்கு தெரியலை, எந்த சாப்டர் எனக்கு நான் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன், டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், எந்த சம்ஸ் எனக்கு வரல, எந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நான் மிஸ்டேக் பண்ணுறேன்ற மாதிரி செல்ஃப் அனலைஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பார்ட் 4 பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆல் த கொஷின் 8 மார்க்ஸு. நான் ஆல்ரெடி சொன்னது தான், கிராஃப் ஜியாமெட்ரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். அந்தளவுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் 100% உங்களோட எஃபர்ட்டை கொடுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில்
வந்து ஹாஃப் இயர்லி வந்துடும் அண்ட் தென் பப்ளிக் எக்ஸாம். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுட்டு வாங்க. இது வந்து நம்ம படிக்கிறது பப்ளிக்கும் சேர்த்து தான். ஏன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதுக்கடுத்து ஃபைனலாக டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ண போகிறது நீங்கள் தான். அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே மிட்டம் வருதா அதுக்கான போர்ஷன்ஸ் அதில் இருக்க இம்பார்ட்டண்ட் எல்லாமே தருவா. ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் தீஸ் போர்ஷன்ஸ். அடுத்து குவார்ட்டர்லியாக அதை அப்படியே முடிச்சிடுங்க. ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஹாஃப் இயர்லி வரும்போது அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைனா ரொம்ப வந்து ஸ்டஃப் வந்து பேர்டன் ஆகிட்டே போகும். நீங்கள் வந்து நிறைய ஸ்டெப் அதாவது கொஷின்ஸ் எல்லாம் வந்து பெண்டிங்கில் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி ஸோ உங்களுக்கு தான் பேர்டனாக முடியும். ஸோ மேக்ஸு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டெய்லி பேஸில் மேக்ஸ் சம்ஸு ப்ராப்பராக வந்து 1 hour எப்படியாவது நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிவிடுங்க. மற்ற சப்ஜெக்ட்டு இன்னொரு 1 hour 2 hours. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஸ்கூலில் கொடுப்பாங்க ஹோம் ஒர்க் அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் வச்சாங்களோ அதை எழுதுறதுக்கோ நீங்கள் வந்து டைம் வந்து நீங்கள் ஏன்னா ஒருத்தரோட ஷெட்யூல் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அவங்களோட ஷெட்யூல் ஏதாவது டியூஷன் போகலாம், இல்லை வீட்டிலே நீங்கள் படிக்கலாம், ஸ்கூல் ஒர்க்ஸ் அதிகமாக தரலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி உங்களோட டைம் ஷெட்யூலில் பிரிச்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.